குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கியோட வீக்கெண்ட் விளாக் வந்து அபுதாபியில் இருக்கிற ஷேக் ஜயீத் நேஷனல் மியூசியம். இந்த மியூசியம் வந்து துபாயில் இருந்து அபுதாபி போகிற அந்த வேயில் இருக்குது. இது வந்து யாஸ் ஐலாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 10 AM டு நைட் வந்து 8 o'clock வரைக்கும். 7 o'clock டிக்கெட் கவுண்டர் மூடிடுவாங்க. பெர் ஹெட்டுக்கு 75 rupees. சில்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தான் அப் டு 12 years. ஷேக் ஜயீத் நேஷ்னல் மியூசியம் வந்து இது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட கல்ச்சரை நல்லா கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து யுஏஇயோட கல்ச்சர், யுஏஇயோட எப்படி யுஏஇ உருவாச்சு, அதனோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் போட்டு நல்லா அப் டு டேட் வரைக்கும் பண்ணி வச்சுருக்காங்க. மியூசியம் வந்து ரொம்ப பெருசு. உள்ளே போனோன்னா எப்படியும் ஒரு 1 to 2 hours ஆயிரும். நாங்களும் காலையில் கிளம்பி போனோம். போய் சேர்றப்போ எப்படியும் 11:45 to 12 o'clock ஆயிடுச்சு. உள்ளே போய் பார்த்துட்டு வெளியே வர்றப்போ ஒரு 2 hours ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. இது ரமதான் டைம்னால் அவ்வளோவா ரஷ் இல்லை. மற்ற டயத்தில் வீக்கெண்ட் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாம் ரஷ்ஷாக தான் இருக்கும். இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசு. சரௌண்டிங்ஸ் எல்லாம் ஃபுல் க்ரீனரிஸாக வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து விசிட்டர்ஸ்க்கு ஃப்ரீ தான். இந்த இடம் வந்து என்ட்ரன்ஸோட ஷேக் ஜயீத் நேஷ்னல் மியூசியம். முன்னாடியே அதனோட ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரீயாக படிங்க நீங்கள். ஓகே, ரைட்டு லெஃப்ட்டு 2 சைட்லேயும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடம் வந்து இங்கே தான் வந்து யுஏஇயோட கிங் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாராம் ஓல்ட் டயத்தில் அவங்களோட டீமோட. இன்றைக்கி எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. லோக்கல்ஸ் ஜிசிசி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸோட மியூசியம். பாருங்கள் எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளவு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீங்கள் என்ன டவுட் வேணுனாலும் இங்கே கேட்டுக்கலாம். இங்கே தான் டிக்கெட் கவுண்டரு. இங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயும் டிக்கெட் வாங்கிக்கலாம். மேபி ஒரு சில கார்ட்ஸுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஷாட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மியூசியம் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு ஒரு 10-15 minutes அவுட் சைடில் வந்துட்டும் வீடியோ எடுத்தோம். இதுதான் மியூசியமோட இன்சைட் என்ட்ரன்ஸ் வியூ. முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு சிட்டி பக்கம் போனோம். சிட்டி பக்கம் போயிட்டு இது வந்து டனல். அதாவது அபுதாபி சிட்டி உள்ளே போகிறப்ப டனல் வரும். லெஃப்ட் எடுத்தால் சிட்டி போயிடலாம், ரைட் எடுத்தான்னா அபுதாபி கார்னிஷ் போயிடலாம். முடிச்சுட்டு நேராக ஷேக் ஜயீத் மியூசியம் போகிறதுக்காண்டி பிளான் பண்ணோம். பட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கே இஃப்தார் டைம் வந்து ஆயிருக்கறனால மீன்ஸு போய் சேர முடியலை. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் ஷேக் ஜயீதோட பிரிட்ஜ். இது வந்து அப்படியே இந்த ஸ்ட்ரைட்டாக போனோன்னா இந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நேராக துபாய் வந்துடும். ஆமாம், எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இதுலேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போகணும், ரைட் எடுத்துட்டோம். திருப்பியும் அபுதாபியே உள்ளே வந்தாச்சு. என்ன பண்ணோன்னா சரி ஓகே வந்துட்டனால அப்படியே அங்கேருந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற பட்டர்ஃப்ளை கார்டன் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டோம். அதனோட வீடியோவை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.